தமிழ்லாம் பேசுங்க என்ன இங்கிலீஷ் பரவாயில்ல பேசலாம் நமக்கு. இப்போ தமிழில் பேசுங்க. எல்லாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாங்களா? கை தூக்குங்க. எல்லாம் சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிட்டீங்களா? நம்ம எதுக்கு சாப்பிட்றோம்? எதுக்கு சாப்பிட்றோம்? ஹெல்த் ஆரோக்கியமாக இருக்க அப்படி தானே? ஆரோக்கியமாக இருந்தால் என்ன கிடைக்கும்? நல்லா ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். இப்போ எல்லோரும் கை தூக்கலாமா? உங்கள் ஸ்ட்ரென்த்து இப்போ செக் பண்ணலாமா? எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குன்னு பார்ப்போமா? ஓகேயா? சரி, எல்லாம் கை தூக்குங்க. எல்லாம் ஷூ போட்டிருக்காங்க இல்லை? சரி, ஜம்ப் பண்ணலாமா? ஜம்ப் பண்ணுங்க பார்க்கலாம். யாரும் தள்ளி 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 போடக்கூடாது. ஓகே, ஸ்டாப். ஓகேயா? அப்படியே தூள் கிளப்பிட்டீங்க, அப்படியே தூள் பறக்குது. சரியா? ஓகே. இப்போ எல்லோரும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடலாமா? கண்ணை மூடலாமா? அப்படியே எல்லாம் கண்ணை மூடுங்க. அப்படியே மூச்சை நல்லா உள்ளாடி இழுத்து மூச்சை வெளியே விடுங்க பார்க்கலாம். மூச்சை இழுத்து விடுறீங்களா? நல்லா மெதுவாக எடுக்கணும், நல்லா ஆழமாக மூச்சு எடுக்கணும். இந்த மாதிரி ஏதாவது என்னைக்காவது மூச்சு எடுத்துருக்கீங்களா? டெய்லி எடுப்பீங்களா? இந்த மாதிரி மூச்சு எடுப்பீங்களா? அப்படி தானே? சும்மா போவீங்க, மூச்சு உள்ள போகிறதே உங்களுக்கு தெரியாது. சரியா? எப்பவுமே ஆழமான மூச்சை பயிற்சி பண்ணணும். சரியா? அந்த மூச்சை வந்து உள்ளாடி எடுக்கும்போது அந்த நுரையீரல் இருக்கு இல்லையா, மூச்சு எந்த இடத்துக்கு போகும்? லங்ஸுக்கு போகும். அப்படி தானே? சரி, ரைட் ரைட் ரைட். லங்ஸுக்கு எந்த ஏர் போகுது? என்ன ஏர் போகும்? ஹெல்த்தி ஏர். என்ன ஏர் சுவாசிக்கிறீங்க நீங்கள்? ஆக்சிஜன். ஓகே. நல்ல ஆக்சிஜன் வேணும்னா என்ன வேணும்? நல்ல ஆக்சிஜன் வேணும்னா என்ன வேணும்? நமக்கு நமக்கு காற்று தர்றது எது? காற்று நமக்கு கொடுக்கறது எது? உங்களை சுற்றி என்ன நிற்குது? நிற்குதா? இந்த மரத்தோட வேலை என்ன? ஓகே. இப்போ பகல் நேரத்தில் மரம் என்ன பண்ணும்? பகல் நேரத்தில் மரம் என்ன பண்ணும்? சுவாசிக்கும். சரி. ஓகே ஓகே. மரங்கள் நமக்கு என்ன சுத்தமான இயற்கையான ஆக்சிஜனை தரும். சரியா? ஒளிச்சேர்க்கை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒளிச்சேர்க்கை கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியுமா? ஃபோட்டோஸ் என்ன பிரயோஜனம் நமக்கு? ஒளிச்சேர்க்கை பண்ணுறதுக்கு நம்ம வந்து இப்படி இருக்கோம் இல்லையா? நம்ம என்ன கலரில் இருக்கோம்? அப்படி தானே? இதெல்லாம் என்ன கலரில் இருக்குது? என்ன அதனால் எதனால்? குளோரோஃபில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? குளோரோஃபில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பச்சையம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி. நமக்கு கலர் வந்து வித்தியாசமாக இருக்க காரணம் மெலானின் ஒரு பிக்மெண்ட் இருக்குது. என்ன மெலானின் அப்படின்னு ஒரு நிறமி, அதுக்கு பிக்மெண்ட்னு சொல்லுவாங்க, நிறமி. அதனால தான் நம்ம கலர் வந்து இப்படி இருக்கும். சரியா? அதுக்கு வந்து குளோரோஃபில் இருக்கனால பச்சையாக இருக்கும். ஓகே. கடல் ஏன் நீல கலரில் இருக்குது? தண்ணினாலையா? சரி, ஓகே. உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நல்லது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? கடல் தண்ணி கையில் எடுத்தால் எப்படி இருக்கும்? வெள்ளை கலரில் இருக்கும். பார்த்தா என்ன கலரில் இருக்குது? ஏன்? மீன் இருக்கனாலையா? கடலில் மீன் இருந்தால் கடல் தண்ணியெல்லாம் நீல கலரில் இருக்கும் இல்லையா? சரி. ஒளிச்சிதறல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒளிச்சிதறல், சூரியன்லேருந்து வர ஒளி ஒளிச்சிதறல், அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகேயா? புற ஊதா கதிர்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? புற ஊதா கதிர்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நோ சார். இதுதான் எல்லாத்துக்கும் கரெக்டாக ஆக்ட். ஏன் உங்கள் பிள்ளையா? இல்லை கொஞ்சம். சரி.
ஒளிச்சிதறல்னால என்ன ஓகே அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படி நிறைய இருக்குது. ஸோ இந்த வெளிகள் வந்து தெரியறது காரணம் வித்தியாசமான நிகழ்வுகள் சூரிய ஒளியிலிருந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகிறதுனால இந்த கலர்லாம் அப்படி தெரியும். சரியா? இப்போ எல்லாம் கண்ணை மூணு என்ன தெரியும்? சூரியன் எங்கே இருக்குது? சந்திரன், பூமி கீழே இருக்கா? இருக்கு கீழேயா? சரி ஓகே. ஸோ இதை பற்றி உள்ள அறிவுகள் வந்து நிறைய கற்றுக்கணும். சூரியன், பூமி, சந்திரன் இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம வந்து இயக்கத்தினால நம்ம இயங்கிட்டு இருக்கோம். சரியா? ஓகேயா? இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் நம்முடைய வாழ்வியல் நல்லாயிருக்கும். இதில் எங்கேயாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம என்ன ஆகும்? இங்கே இந்த இடத்துல ஆக்சிஜன்லாம் எடுத்துகிட்டு என்ன நடக்கும்? இப்போ இவ்வளோ இந்த இடத்துல இருக்கிற ஆக்சிஜன்லாம் மூச்சு விடுவாங்க. மூச்சு விடலைன்னா என்ன ஆகும்? மூச்சு விடலைன்னா செத்து போயிடுவாங்களா? செத்து போயிடும். அப்படி தானே? ஓகே. ஸோ அதனால் நல்ல ஆரோக்கியமான இயற்கையை உருவாக்கி பிளாஸ்டிக் இல்லாமல் சரியா எந்த விதமான மனிதனால் உண்டாக்கப்படக்கூடிய தீமைகளை உருவாக்காமல் இயற்கையுடன் இணைந்து வாழ்ந்தால் நம்ம எல்லாம் ஆரோக்கியமாக வாழலாம் என்ற செய்தியை நமது மாணவர்களுக்கு கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம்.